நாங்கள் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து திரு ஓபிஎஸ் அவர்களுடைய தொண்டர் உரிமை மீட்பு கழகத்தில் நான் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றினேன். அவர்கள் இன்றைக்கு கட்சிக்கு துரோகமான ஒரு செயலை செய்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் சென்று விட்டார். அதை முன்னிட்டு நாங்கள் தாய் கழகத்தில் இணைவதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு எடப்பாடியாரை பார்த்து இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த இணைப்பு விழாவை இன்றைக்கு எங்களுக்கு நாட்களை வாங்கி கொடுத்த மரியாதைக்குரிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சரான காமராஜ் அவர்களுக்கும் அண்ணன் எங்களது மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் பாரதி மோகன் அவர்கள் இன்றைக்கு அழைத்து வந்து எங்களை சேர்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு கட்சி மிகப்பெரிய ஒரு நல்ல வலுவான பாதையில் இன்றைக்கு தேர்தல் அறிவித்திருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பணியாற்றி அண்ணன் எடப்பாடியாரை இன்றைக்கு தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நிச்சயமாக இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியாரினுடைய தலைமையில் இன்றைக்கு ஆட்சி அமைவதற்கு நாங்கள் அரும்பாடுபடுவோம். ஆனால் இன்றைக்கு எங்களையெல்லாம் ஒரு தவிக்க விட்டுவிட்டு அவர்களுடைய சுயநலத்திற்காக இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு சென்றார். ஒருத்தராக தனித்தனியாக சென்று பதவி வாங்க வேண்டும் என்பதற்காக ஒன்றா சென்றால் 2 சீட்டு கொடுப்பாங்கிறதுக்காக ஒருத்தர் நீ தனித்தனியாக போய் சேர்ந்து இன்றைக்கு சீட்டை வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு யார் துரோகம் விளைவிக்கிறார்களோ நிச்சயமாக அம்மாவினுடைய ஆத்மாவும் தலைவருடைய ஆத்மாவும் அவருக்கு தக்க பாடத்தை கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த துரோக செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவரோட 4.5 வருஷம் பயணம் செய்து எங்களுடைய உழைப்பை எல்லாம் வீணடித்து விட்டோம். பொதுச் செயலாளரிடத்திலே அதையெல்லாம் நாங்கள் சொன்னபோது நான் பார்த்து கொள்கிறேன், நிச்சயமாக தேர்தல் பணியை பாருங்கள் என்று எங்களை தட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை கும்பகோணத்தின் திருடமுதலையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம்.